எசேக்கியேல் 16 அதிகாரம் 6 நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாகை நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதைக் கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். 7 உன்னை வயலின் பயிரைப் போல அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரவதி ஆனாய். எருசலேமை குறித்து உவமானமாக ஒரு நீண்ட பகுதியை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கடந்த தியானத்தில் அதை சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி, ஆண்டவர் பார்க்கிறார் எருசலேம் பட்டணத்தை. எமோரியர்கள் ஸ்தாபித்தது, ஏத்தியர்கள் வளர்த்த பட்டணத்தை. அந்த பட்டணம் ஏறக்குறைய அது அழிஞ்சு போச்சு. அதனால் அதை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த பட்டணத்தை மறுபடியும் அவர் அதற்கு உயிர் கொடுத்தார். அவர் பார்க்கிறார், கைவிடப்பட்ட எருசலேம் பட்டணத்தை பார்க்கிறார். அது இரத்தத்தில் கிடக்கிறது. அதாவது இனி அவ்வளோதான், எருசலேம் பட்டணம் மறுபடியும் உயிர் பெறுவதற்கு, அது மறுபடியும் மீண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆண்டவர் எருசலேம் பட்டணத்தை பார்த்து பிழைத்திரு என்று சொல்கிறார். பிழைத்திரு, லீவ். தமிழில் பிழைத்திருன்றது ரொம்ப ஏதோ உயிரோடு இருந்தால் போதுன்ற மாதிரி. ஆனால் லீவ் அப்படின்றது வாழ்ந்திரு, வாழ்ந்திரு. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு 3 யோவானில் வாசிக்கிறோம்ல, மாதிரி வாழ்ந்துருன்னு சொல்றாரு. ஏன் தூக்கி எறிஞ்சாங்க எருசலேமை? இனி அது, அந்த பட்டணம் இனி மீண்டு வராது. இனி அந்த பட்டணம் ஒரு பட்டணமாக இருக்க முடியாது, அழிந்து விட்டது என்று நினைத்தார்கள். தனுஷ்கோடி என்று ஒரு பகுதி ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் அங்கே போயிருந்தேன் ஊழியம் செய்வதற்கு. என்னை கொண்டு போய் காட்டினார்கள். இந்த தனுஷ்கோடி அது எப்படி அழிக்கப்பட்ட நிலையில், அது குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு பிறகு நான் போக முடியல, நேரம் இல்லை எனக்கு. அப்போது ஜீப்பு மட்டும்தான் போகும், சாலை இல்லை என்று சொன்னார்கள். அந்த நினைவு சின்னம் வரைக்கும் போனேன். தனுஷ்கோடி ஒரு துறைமுகமாக இருந்தது. அது ஒரு பெரிய வெளிநாட்டு பொருட்களுடைய ஒரு சந்தையாக இருந்தது. ஒரு பெரிய புயல் வெள்ளம் அந்த பட்டணத்தையே, அந்த பகுதியையே, ராமேஸ்வரத்தின் ஒரு பகுதியாக இருந்த தனுஷ்கோடியையே அழித்து விட்டது. ரயில்வே ஸ்டேஷன், ஆலயம், வீடுகள் எல்லாம் அழிந்து விட்டது. அதன் பிறகு இப்போது அது மனிதர்கள் வசிப்பதற்கு தகுதியற்ற இடம் என்று அறிவிக்கப்பட்டு கல்வெட்டு வச்சுட்டாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் போய் பார்த்தேன். இப்பொழுது அதை அரசாங்கம் புதுப்பித்திருக்கிறது. ஒரு சாலை அமைச்சிருக்கிறாங்க. ஒரு சாலை, அங்கே ஒரு ரவுண்டான ஒன்று அமைத்திருக்கிறார்கள். அதிலே நிறைய கடைகள் இப்போது முளைத்திருக்கிறது, ஹோட்டல்கள், கடைகள். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அதை நான் போய் பார்த்து விட்டு வந்தேன், அங்கே சென்றிருந்தேன். கைவிடப்பட்ட ஒரு பகுதியை இப்போ சாலை அமைத்து அதை ஒரு சுற்றுலா இடமாக மாற்றி இருக்கிறார்கள். அதில் நிரந்தரமான வீடுகள் இன்னும் வரல. சில மீனவர்கள் மட்டும் தற்காலிகமாக அங்கே இருக்காங்க. கடைகள், ஹோட்டல்கள் நிறைய வந்துடுச்சு. அந்த மாதிரி தான் எருசலேம் ஒரு கட்டத்தில் ஆகிவிட்டது, தனுஷ்கோடியை போல. ஆண்டவர் அதை பார்த்து நீ பிழைத்திரு, நீ வாழ்ந்திரு என்று சொல்ல, அவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை உயிரோடு இருக்க செய்கிறது. நான் பிறந்தபோது அம்மா வயிற்றில் பிரசவ நேரத்தில் எங்கள் அம்மா ரொம்ப கவலைக்கிடம் ஆயிட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டம் நாசரத்தில் இருக்கக்கூடிய லூக்கா மருத்துவமனைக்கு எங்கள் அம்மாவை எடுத்து சென்றார்கள். குழந்தை இறந்து விட்டது. தாயை பிழைக்க வைக்க முயற்சிக்கலாம் என்று சொல்லி என்னை வெளியே எடுத்து இறந்து போன குழந்தைகளை
போடுகிற இடத்துல போட்டு விட்டார்கள். அப்பொழுது ஒரு நர்ஸ் தான் வந்து முயற்சி பண்ணி பார்த்தாங்க. எதுக்கும் பார்க்கலாமேன்னு அவர்கள் முதலுதவி செய்து முயற்சி பண்ணின போது எனக்கு உயிர் வந்து விட்டது. அதனால அப்படித்தான் எருசலேமுக்கும் ஆண்டவர் செய்தார். ஒருவேளை அந்த நர்ஸ் போய் பார்க்கலன்னா நான் அங்கே இறந்து போயிருப்பேன். அந்த நர்ஸ் போய் முயற்சி பண்ணி கர்த்தருடைய கிருபையினால எனக்கு உயிர் வந்தது. அதுக்கப்புறம் குடும்பமே என்னை அணைத்து கொண்டது, அரவணைத்து கொண்டது, கொண்டாடியது. அது வேற விஷயம். அந்த மாதிரி தான் எருசலேம். அது அழிந்து போகக்கூடிய தருவாயில் இருக்கிறது, கைவிடப்பட்டு விட்டது. எமோரியரால், ஏத்தியரால். கர்த்தர் வந்து எருசலேமை பார்த்து ஒரு வார்த்தை பேசினார். நீ பிழைத்திரு என்று பேசினார். இன்னும் தாவீது அதை கைப்பற்றவில்லை. இன்னும் தேவனுடைய ஜனத்துக்கு அது சொந்தமாகவில்லை. ஆனா கர்த்தர் முன்னதாக தெரிந்து கொண்டதுனால பிழைத்திருன்னு சொன்னார். நீ வாழ்ந்திருன்னு சொன்னார். அந்த எருசலேம் மறுபடியும் உயிர் பெற்றது, மறுபடியும் கட்டப்பட்டது, மறுபடியும் குடியேற்றப்பட்டது. அது போலத்தான் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது, உயிரை கொடுக்கிறது, நம்மை வாழ வைக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை வாழ வைப்பார். ஆமென்.